வணக்கம் நண்பர்களே. என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 27th மார்ச் 2026 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம இண்டிகேட்டர் எப்படி இன்னைக்கு லெவல்ஸ் அச்சீவ் ஆச்சுன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வழக்கம் போல ஃப்ரைடே செல்லிங் ப்ரெஷர். ஃப்ரைடேனாலே மார்க்கெட்டை இறக்கி விட்டு போயிடுறாங்க. அதே தான் நடந்திருக்கு. ஸோ கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் வித் புல் பேக்கு. ஒரு புல் பேக்கு செல்லிங் ப்ரெஷர், புல் பேக்கு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இப்படி அப் அண்ட் டவுனாக போயிட்டு இருந்தது மார்க்கெட். கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் 1 அச்சீவ் ஆச்சு. டார்கெட் 1 அச்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் 1 வந்து அரவுண்ட் 125க்கு தான் பிரேக் பண்ணாங்க. ப்ராப்பராக பிரேக் பண்ணாங்க, ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க. 125க்கு பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்டாக டார்கெட் 2 எப்படி நம்ம லெவல் ஸ்பின் பாயிண்டில் ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம டார்கெட் 2க்கு இன்னைக்கு மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி டார்கெட் 2ன்னு சொல்லும்போது நமக்கு 80% மார்க்கெட் இன்னைக்கு ரன் பண்ணியிருக்காங்க. நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரேஞ்ச் காட்டுச்சு. 80%க்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரீப்ளே பார்த்துடலாம். நம்ம டார்கெட் 1லேருந்து பார்க்கலாம். நம்ம டார்கெட் பர்சன்டேஜ் எப்படி அச்சீவ் ஆச்சு அப்படின்றதுக்கு. ஸோ மார்க்கெட் டார்கெட் வந்து 100% காட்டுது. ஃபுல் பியரிஷ் ட்ரெண்டிங்கு எல்லாமே இன்னைக்கு நமக்கு இருந்துச்சு. 91% பியர் கண்ட்ரோலு, 59% மார்க்கெட் ட்ரிவன். ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக நம்ம கீழே ஃபால் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டார்கெட் 1 பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு கிளியர் ட்ரெண்டே வந்துச்சு நமக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப் அண்ட் டவுன், புல் பேக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 76% இப்போ லெவல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு லெவலை ரீடெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 81%, 83, 85. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு 85%. நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து 100% ரேஞ்ச் இருந்துச்சு. நேற்று வந்து மேக்ஸிமம் 86% மார்க்கெட்டை கொண்டு போயிருந்தாங்க. நம்ம டார்கெட் 80 சொல்லியிருந்தோம். ஸோ 80ல் டார்கெட் 2 வந்துருச்சு. டார்கெட் 2 வரைக்குமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. எக்ஸாக்டாக பாருங்கள், டார்கெட் 2க்கு வந்து 2 தடவை வந்துட்டு பிரேக்கே பண்ணலை. 3வது தடவை சின்னதாக வச்சிருச்சு. ஸோ அதிலே தெளிவாக தெரிஞ்சு போச்சு நமக்கு இது மார்க்கெட் இது இவ்வளோதான், இதுக்கு மேலே போகாது. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ரீபேலன்சிங். ஸோ காலையிலே வந்து நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிஃப்டி ரீபேலன்சிங் 3:00 அப்புறம் மேசிவ் மூவ் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டாக்லாம் எடுத்து வச்சு நம்ம இன்னைக்கு கரெக்டாக 3:00 வந்து நிஃப்டி பார்த்தோம். நம்ம நிஃப்டி 3 மணிக்கு பெரிய மூமெண்ட் இல்லை. அப்படியே ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். ஸோ ஸ்டாக்ஸை பார்க்கும்போது ஹியூஜ் மூமெண்ட்டு. அப்படியே நிஃப்டியை கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாக் இன்ட்ராடேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே பாருங்க. இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேலையும் நமக்கு லெவல்ஸ் பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இதை வந்து பார்க்குறேன். நான் இது வரைக்கும் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுடைய லெவல்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீரியஸாக இன்னைக்கு ஒரு கெஸ் ஒர்க் தான். நம்ம டார்கெட்டில் நம்ம எக்ஸிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் ஒர்க்கில் தான் நான் எக்ஸிட் ஆனேன். ஓகேங்களா, டாடா மோட்டார் அதே மாதிரி டார்கெட்லேயே எக்ஸிட் ஆனது தான் கரெக்டு. அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு டாடா மோட்டார் மட்டும் இல்லை, என்னென்ன ஸ்டாக்ஸு ரீபேலன்சிங்னு சொன்னாங்களோ எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு நிஃப்டி மூவ் ஆனது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருக்கிறோம், நம்ம அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் பிளாட் லெவல்ஸ் இருக்கு, செல்ஃப் லெவல்ஸ் இருக்கு. சரிங்களா. ஓகே, இந்த செல்ஃப் லெவல் எதுக்குன்றதையும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். நான் வீடியோவும் காட்டியிருக்கிறேன் முன்னாடி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த செல்ஃப் லெவல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட்டு டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா செல்ஃப் லெவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஃபுல் அப் ட்ரெண்டு. சரிங்களா. நேற்று அப் ட்ரெண்டு, அப்படியே இன்னைக்கு டவுன் ட்ரெண்டு. ஸோ அப்படியே டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட். ஸோ டைரக்ஷன் சேஞ்சுன்றப்ப நமக்கு இந்த செல்ஃப் லெவல் வந்து ஒர்க் ஆகும். நான் என்ன சொல்லியிருந்தேனாக்கா, இந்த லெவலும் ஒர்க் ஆகும், செல்ஃப் லெவலும் ஒர்க் ஆகும். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது டைரக்ஷன் சேஞ்சில் செல்ஃப் லெவல் பார்க்கணும், கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த லெவலுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சுறேன் பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஹைலேருந்து லோக்கு மூவ் ஆச்சு. அப்புறம் லோ பிரேக் பண்ணிட்டு போச்சு. இதுதான் நடந்தது இன்னைக்கு. ஓகேங்களா. அது எந்த ஹைனாக்கா
இது நம்ம பிளாட் லெவல்ஸ் 23,200 23,400 நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். 23,200 23,400 இது நம்ம பிளாட் லெவல்ஸ். பிளாட் லெவல் பாருங்க எங்கேருந்து வந்திருக்கு. இது இன்னைக்கு எல்லாமே லோ, நம்மளோட பிளாட் லெவல்ல இருந்து லோல தான் இன்னைக்கு ட்ரேடே ஆச்சு. ஸோ அதனால இந்த லெவலுக்கு அடுத்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு மொமெண்டம். ஓகே, இங்க பாருங்க ப்ரீவியஸ் ஹை இங்க இருக்கு. சரிங்களா, இது செல்ஃப் லெவல், இதுதான் செல்ஃப் லெவல். ஓகேங்களா, ப்ரீவியஸ் ஹைல இருந்துட்டு கீழே வந்திருக்கு. இது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஃபாலு, புல் பேக் கொடுத்து ஃபாலு, ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நம்ம குரூப்பில் இந்த பாயிண்டில் நான் வந்து மெசேஜ் போட்டேன், டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து மேபி டவுன் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை அன்டில் அன்லெஸ் ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனை போட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 125க்கு ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணோம். லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் கிடச்சிது. லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் அப்படியே புல் பேக்கு அண்ட் தென் கம்மிங் டவுன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இறங்கிட்டு இருந்துச்சு நீங்கள் மார்க்கெட்டு. லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் பெருசாக மூமெண்டம் இல்லை அந்த அளவுக்கு கேண்டில் நம்ம ஆப்ஷன்ஸில். அதுக்கப்புறம் வந்தது தான் இது. இது வந்து நம்ம ஸ்பாட் சார்ட்டு. சரிங்களா, நமக்கு இந்த நிஃப்டியோடைய செல்ஃப் லெவல் என்ன காட்டுது, 2300 23,200 காட்டுது. சரிங்களா, ஸோ செல்ஃப் லெவல் எடுத்துட்டோம், 2300 23,200 எடுத்துட்டோம். இது எக்ஸாக்டா மேட்ச் ஆகும் பாருங்க. ப்ரீவியஸ் ஹை இங்க இருக்குங்களா, ப்ரீவியஸ் ஹை இங்க ஹை இருக்கு. ஸோ அங்கிருந்தா மார்க்கெட் கிளம்புச்சு, லோவை பிரேக் பண்ணிச்சு. சரிங்களா, லோவை பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து எதை ரீடெஸ்ட் பண்ணிச்சு, ப்ரீவியஸ் க்ளோஸை. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பின் பாயிண்டாக லோவை ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணிச்சு. 1215க்கு பின் பாயிண்டாக லோவை டச் பண்ணிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் போட்டு 130க்கு கரெக்டாக லோவை பிரேக்கு, 130க்கு லோவை பிரேக்கு, அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். கரெக்டாக நம்ம டார்கெட் 2 வரைக்கும் வந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட். ஸோ ஹை லோ க்ளோஸ்லேயும் நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, டார்கெட்ஸ்லேயும் ஒர்க் ஆகுது, லெவல்ஸ்லேயும் ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம் நான் பண்ணி காட்டுறேன், இன்ட்ராடேவும் எப்படி நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சீரியஸாக எனக்கே ஷாக்கு. நான் வந்து இந்த இண்டிகேட்டர் பண்ணது ஆப்ஷனுக்கு தான் நான் பண்ணேன். பட் என்னுடைய இண்டிகேட்டர் இன்ட்ராடேக்கும் பக்காவாக மேட்ச் ஆகுதுன்றதப்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உண்மையை சொல்கிறேன், நான் இந்த இண்டிகேட்டர் இன்ட்ராடேக்குன்னு நான் பண்ணலை, பட் இன்ட்ராடேவும் 100% மேட்ச் ஆச்சு இன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 3 o'clock ரீபேலன்சிங்க்கு நான் உங்களை வந்து ஸ்டாக்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது பாரதி ஏர்டெல் கரெக்டாக 3 o'clock பாருங்க, அங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் இங்கே லெவல் 2 வரைக்கும் போச்சு, விச் இஸ் டார்கெட் 3. சரிங்களா, டார்கெட் 3 வரைக்கும் போயிடுச்சு. இது பாரதி ஏர்டெல். டாடா மோட்டர் இதுதான் நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக்கு. கரெக்டாக 3 o'clock பாருங்க, டார்கெட் 1 டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல். ஸோ பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 35 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு, 35 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, டாடா மோட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 21 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. 21 பாயிண்ட்ஸ் சும்மா இல்லைங்க. நீங்கள் ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 50,000 போட்டிருந்தீங்கன்னா இன்ட்ராடேல டாடா மோட்டரில் இன்னைக்கு அரௌண்ட் 16,000 ப்ராஃபிட். இது டாடா மோட்டர். அடுத்தது முத்தூட் ஃபினான்ஸு. முத்தூட் ஃபினான்ஸ் பாருங்கள், 3 o'clock எங்கே இருக்குது, இதுதான் 3 o'clock. 3 o'clock கீழே வர்ற மாதிரி வந்து விக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக லெவல் 1 டார்கெட் 2 அதை போய் டச் பண்ணிட்டு லாங் விக்கு டச் பண்ணிட்டு வந்துட்டான். 15 மினிட்டுக்குள்ளே வந்துட்டான். கரெக்டாக லெவலில் கரெக்டாக போயிட்டு ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது டாடா கேபிட்டல். டாடா கேபிட்டல் 3 o'clock இங்கே 245, இங்கே 3 o'clock இது பியரிஷ் கேண்டில். இது வந்து 3 o'clock போய் டார்கெட்டை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஃபாலு வந்து 15 மினிட் லோவை டச் பண்ணிச்சு. ஓகேங்களா, டாடா கேபிட்டல் டார்கெட் 1 போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்சல் வந்து 15 மினிட் லோவை டச் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்தது பிராமல் ஃபைனான்ஸ் லிமிடெட். கரெக்டாக 3 o'clock இங்கே பாருங்க, 3 o'clock இதுதான் ஹியூஜ் இன்னைக்கு ஆக்சுவலாக.
115 பாயிண்ட்ஸ் பிராமல் ஃபைனான்ஸ் லிமிடெட் இன்னைக்கு மூவ் ஆச்சு. இது வந்து அரவுண்டு நம்ம L3 வரைக்கும் போயிருக்கு, லெவல் 3 வரைக்கும் போயிருக்கு. நீங்க லெவல் 3 விடுங்க, நீங்க அது லாஸ்ட் கேண்டில் 325 வரைக்குமே நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டார்கெட் 14 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. 325 வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா டார்கெட் 14 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கரெக்டாக பாருங்க, வந்துட்டு நம்ம டார்கெட் 1 240க்கு டார்கெட் 1 டச் பண்ணியிருக்கு. சரிங்களா? இது ஆனால் மூவ் கிடையாது, 3 o'clock மூவ் இதில் இல்லை. பட் நார்மலாகவே இன்ட்ராடேல நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு டார்கெட் 1 கரெக்டாக டச் பண்ணியிருக்கு. ஐசிஐசி பேங்க் பாருங்க, கரெக்டாக நம்ம லெவல்ஸில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்க. வந்துட்டு திரும்ப மிட்லைனை போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து டார்கெட் 1 பாருங்க, கரெக்டாக வந்துட்டு இங்கே ஒரு கன்சல்டேஷன் போட்டு கரெக்டாக இங்கேயும் பிரேக் பண்ணிட்டு லோ டார்கெட்டு ப்ளஸ் டார்கெட் 2 ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. கரெக்டாக அங்கே வந்து டச் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு ஐசிஐசி பேங்க். ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ், மெயினாக ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க நம்ம லெவல்ஸு. நீங்கள் இன்ட்ராடே ஹெவி வெயிட்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் பெஸ்ட்டாக இருக்குது. நான் அதை இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். சாரி, நான் இது வந்து முன்னாடியே பார்த்துருக்கணும், நான் பார்க்கல. நான் வந்து சீரியஸாக இப்போவும் சொல்கிறேன், நான் ஆப்ஷன் ட்ரேடிங்காக பண்ண இண்டிகேட்டர் தான் இது. நான் இன்ட்ராடேக்கு இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. நான் ஆனால் இன்னைக்கு இந்த நிஃப்டி ரீபேலன்சிங்கிறதுனால இந்த இத்தனை ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு நான் பார்த்தேன். ஸோ அதில் நான் வந்து டாடா மோட்டர் என்ட்ரி ஆனேன். அதுக்கப்புறம் தான் நான் கவனிக்கிறேன், நான் வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் நான் எடுத்து போயிட்டு நம்ம இண்டிகேட்டரில் பார்க்குறேன். கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. இது எனக்கே ஒரு ஷாக் தான் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க, கரெக்டாக நம்ம டார்கெட் 1 வந்து பிரேக் பண்ணிட்டு அங்கேருந்து டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு நம்ம இண்டிகேட்டருக்கு சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுது நம்ம லெவல்ஸை. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பாருங்க, 15 மினிட் லோ பிரேக் பண்ணிட்டு கரெக்டாக டார்கெட் 1 டச் பண்ணிட்டு அங்கேயே நின்றுச்சு. அதுக்கடுத்து ஸ்டேட் பேங்க் பாருங்க, டார்கெட் 1 டார்கெட் 2 3க்கு போல அது மிடில் நின்றுச்சு. ஸ்டேட் பேங்க் டார்கெட் 3க்கு வேணா இன்னைக்கு போல அது. அடுத்தது ரிலையன்ஸ் பாருங்க, பக்காவாக மேட்ச் ஆயிருக்கு. டார்கெட் 1 வந்து டச் பண்ணிட்டு அங்கே ஒரு கன்சல்டேஷன், திரும்ப அடுத்து டார்கெட் 2 ஸ்ட்ரைட்டாகவே பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே டார்கெட் 3 லெவல் டூ அங்கே வந்து செட்டில் ஆயிடுச்சு. ரிலையன்ஸு பக்காவாக இன்னைக்கு மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது எம்சிஎக்ஸ் பாருங்க, ஃபஸ்ட்டு காலையிலே மார்க்கெட்டு டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கு. காலையிலே டார்கெட் 1 பிரேக் பண்ணிட்டு டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கு, விச் இஸ் லெவல் 1. லெவலில் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸ்டாக்ஸு. ஓகேங்களா? லெவலில் மெயினாக கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ லெவலில் ரிவர்சல் ஆகிடுச்சு, அங்கேருந்து ஒரு ஃபாலு, கரெக்டாக நம்ம டார்கெட் 2 அகெயின் இது வந்து லெவல் 1. ஸோ அந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு கரெக்டாக நம்ம எம்சிஎக்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே, இன்ட்ராடே ஸ்டாக்ஸுமே நம்ம இண்டிகேட்டரை, நம்ம லெவல்ஸை, நம்ம டார்கெட்டை பக்காவாக ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயமாகவும் நான் பார்க்குறேன். இதை எப்படி நான் மிஸ் பண்ணன்றதும் எனக்கு நிஜமாக தெரியல. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய பிளான் என்னன்னாக்கா, நம்ம ஆப்ஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம இண்டிகேட்டர் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அது நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இன்ட்ராடேல நம்ம இண்டிகேட்டரை இன்னும் ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ணலாம், இது ஆல்ரெடி இதுவே பக்காவாக ஷோ பண்ணுது, நம்ம இன்ட்ராடேலேயே நமக்கு ஆல்ரெடி காட்டுது. ஸோ இதிலே இன்னும் நம்ம பெஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை நான் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ஆப்ஷன்ஸில் நம்ம இண்டிகேட்டர் தி பெஸ்ட்டு, 85% வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆச்சு இன்னைக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து செல்ஃப் லெவல் எப்படி ஒர்க் ஆச்சுன்றதையும் நான் காட்டினேன். ப்ரீவியஸ் லோ வந்து அதை பிரேக் பண்ணிவிட்டு டார்கெட் அச்சீவ் ஆச்சு இன்னைக்கு நமக்கு. அதுக்கப்புறம் 3 o'clock நிஃப்டி ரீபேலன்சிங்கில் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை பார்த்தோம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம இண்டிகேட்டர் யார் யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டைரக்ட் மெசேஜ் எனக்கு பண்ணுங்கள்.
உங்களுக்கு ட்ரையல் வேணும்னா நான் ட்ரையல் தரேன். இல்லை ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு இண்டிகேட்டர் ஆக்சஸ் வேணும்னா அதையும் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச்.